சார் இப்போ இறுதியா ஒரு கேள்வி. உங்களோட பார்வையில விஜய் கட்சிக்காரங்க எப்படியெல்லாம் பொறுப்புகளை தட்டி கழிக்கிறதா பாக்குறீங்க சார்? தலைமையிலிருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் எப்படியெல்லாம் பொறுப்புகளை வந்து எவைட் பண்றாங்கன்னு பாக்குறீங்க? அவங்களுக்கு பொறுப்பே இல்ல முதல்ல. அவங்க தொண்டர்களுக்கு வந்து ஒரு ஒரு எப்படி வந்து ஒரு ஒரு மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்ள வேண்டும், ஒரு பண்பட்ட அரசியலை எப்படி பண்ணணும்னே தெரியல. மரத்து மேல ஏறுறது, எலக்ட்ரிக் போர்ட் மேல ஏறுறது, அப்புறம் பைக் அடிச்சு உடைச்சிட்டோங்கிறது ரொம்ப பெருமையா வந்து மீடியா கிட்ட சொல்றது. நான் என்ன கேக்குறேன்னா, விஜய் அவர்கள் போறாருல, அந்த வண்டியை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன உங்களுக்கு? முதல்ல டூ வீலர்ல போயிட்டு ஃபாலோ பண்ணி அவ்வளவு பெரிய கொடியை தூக்குறாங்க அந்த அந்த வண்டியில. என்னங்க இது? முதல்ல நீங்க வந்து ஒரு பண்பட்ட மக்களாக மாற்றிக்கொள்ளுங்கள் உங்களை. அப்புறம் வந்து அந்த இடத்துக்கு போறவங்களை கிண்டல் பண்றது, பெண்களை கிண்டல் பண்றது, அவங்க மேல தண்ணி எடுத்து ஊத்துறது, இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கே நடந்திருக்கிறது. இதெல்லாம் பெருசா வெளியில ரிப்போர்ட் ஆகல. சோ ஒரு அன்ரூலி கிரௌடா இருக்கிறாங்க. அந்த அன்ரூலி கிரௌட்ல இருந்து அவங்க முதல்ல மாறணும். பொறுப்பை யாருமே ஏத்துக்கலையே. விஜய் முதற்கொண்டு யாருமே இன்னும் பொறுப்பேற்றுக்கல அந்த கட்சியில. விஜய் ஓரளவுக்கு இது தார்மீகமா நான் பொறுப்பேற்கிறேன், என் கூட்டத்துக்கு வந்தாங்க, இதுக்கு வந்து நான் முதல்ல அவங்களுக்கு எல்லாருக்கும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அரசாங்கம் சரியா செயல்படல, அதுக்கு வந்து நாம கேள்விகள் கேட்போம், நாம் நீதிமன்றத்தை நாடுவோம், நாம் மக்களை நாடுவோம், நாம எல்லாம் பெரிய புரட்சி பண்ணுவோம், பெரிய போராட்டம் பண்ணுவோம் விஜய் சொல்லிட்டு ஒரு சாரி சொல்லியிருந்தாருன்னா இந்நேரம் விஜய் வந்து டாலஸ்ட் லீடரா பார்க்கப்பட்டிருப்பார். ஆனா அந்த பொறுப்பை விஜய் ஏற்றுக்கொள்ளாமல் அந்த பொறுப்பை கொண்டு போய் முதலமைச்சர் கிட்ட போடும்போது அது வந்து இப்ப வந்து மக்களுக்கு வந்து ஓகே இதெல்லாம் கரெக்ட்னு தோணும். ஆனா ரொம்ப நாளைக்கு விஜய் இதே விஷயத்த பண்ணிட்டு இருந்தாருன்னா இவர் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாரு. அந்த 41 மக்களினுடைய உயிருக்கு என்ன வந்து பதில் அப்படிங்கிற கேள்வி மக்களிடம் வந்து ரொம்ப மேலோங்கி நிற்கும். ரைட் சார். சார், இந்த நீங்க கேட்ட இந்த கேள்வியோட அந்த நேர்காணலை முடிக்கிறேன் சார். பொறுத்திருந்து பார்க்கலாம் மேற்கொண்டு எப்படிலாம் அந்த வழக்குகள் வந்து வரப்போகுது, என்னென்ன மாதிரி உத்தரவுகள் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். நன்றி.